Hello friends, welcome to Veil Rojan Crime Diaries. ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி 2024 பெங்களூர்ல இருக்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு பாலராஜு அண்ட் உமாங்கிற தம்பதிகள் பதட்டமா வர்றாங்க. காலையில ஒரு 10 மணிக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த அந்த தம்பதிகள் போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, சார் எனக்கு லலிதான்னு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணு நேத்துல இருந்து மிஸ் ஆயிட்டா, ஸோ அவளை கண்டுபிடிச்சு கொடுங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்றாங்க. அப்போ போலீஸ் ஆஃபீஸர் கேட்குறாங்க, சரி கொஞ்சம் விவரமா சொல்லுங்க மேடம், உங்க ஃப்ரெண்டு யாரு, என்ன பண்றாங்க, எப்போ காணாம போனாங்க, உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்காங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அப்போ உமாங்கிற அந்த பெண்மணி என்ன சொல்றாங்கன்னா, சார் என்னோட ஃப்ரெண்டு லலிதா பியூட்டிஷியனா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த பெண்ணுக்கு திருமணம் ஆயிடுச்சு, அவங்க கணவரோட பேரு உமேஷ், எனக்கு என்னமோ அவங்க கணவர் உமேஷ் மேலதான் சந்தேகமா இருக்கு, அந்த கணவர் என்னோட ஃப்ரெண்டை கடத்திட்டு போயிருப்பாரு எனக்கு சந்தேகம் இல்லை, கண்டிப்பா உமேஷ்ங்கிற அந்த கணவர் என்னோட ஃப்ரெண்டு லலிதாவை கொலை பண்ணியிருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு சார், ஸோ நீங்க கூடிய விரைவில் லலிதாவை கண்டுபிடிக்கலனா கண்டிப்பா அவங்கள உயிரோட மீட்கவே முடியாதுங்கிற மாதிரி இந்த பெண் பதட்டமா போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட சொல்றாங்க. அப்போ போலீஸ் ஆஃபீஸர் இந்த ரெண்டு பேத்தையும் உட்கார வச்சு தண்ணி கொடுத்து, சரி மேடம் நீங்க ரொம்ப தெளிவா சொல்லுங்க, உங்க ஃப்ரெண்டுக்கும் அந்த உமேஷுக்கும் எப்படி திருமணம் ஆச்சு, அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை, நீங்க கடைசியா உங்க ஃப்ரெண்டை எப்போ பார்த்தீங்கிற மாதிரி நிறைய தகவல் கேட்குறாங்க. அப்போ உமாங்கிற அந்த பெண்மணி என்ன சொல்றாங்கன்னா, சார் என்னோட ஃப்ரெண்டு லலிதாக்கு 5 வருடங்களுக்கு முன்னாடி உமேஷ்ங்கிற இந்த நபர் கூட திருமணமானது, ரெண்டு பேருமே உயிருக்குயிரா காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிறாங்க, சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை பெங்களூர்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவா பியூட்டிஷியனா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா, அவர் ஒரு டிராவல் ஏஜென்சில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இந்த தம்பதிகளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறகுது, ஸோ அவங்களோட சந்தோஷம் 2 மடங்கு அதிகமாகுது. இப்படி அவங்க வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு இருக்க இந்த நேரத்தில் கடந்த 2 வருடங்களா இந்த தம்பதிகளுக்குள்ள நிறைய பிரச்சனை வருது சார். அதாவது இந்த லலிதா என்ன பண்றாங்க, தன்னோட கணவர் மேல சந்தேகப்படுறாங்க, தன்னோட கணவருக்கு வேற ஏதாவது பெண் கூட தொடர்பு இருக்காங்க. இப்ப அந்த கணவர் உமேஷும் தன்னோட மனைவி லலிதா மேல சந்தேகப்படுறாரு, தன்னோட மனைவிக்கு வேற யார் கூடயாவது தொடர்பு இருக்காங்க. இப்படி கணவன் மனைவி மாறி மாறி சந்தேகப்பட்டுக்கிறாங்க. அவங்களுக்குள்ள இடைப்பட்ட தாம்பத்திய வாழ்க்கையும் இடைப்பட்ட ஒரு அந்யோன்யமான வாழ்க்கையும் முழுவதுமாக தடைபடுது. சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கல, எவ்வளவு நாள் தான் ஒரே வீட்டில் இருக்கிறதுன்னு கடந்த 2 வருடங்களா 2 பேருமே செப்பரேட் ஆகி வேற வேற வீட்டில் தான் சார் இருந்துட்டு வர்றாங்க. பட் என்னோட ஃப்ரெண்டு லலிதாக்கு என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, எவ்வளவு நாள் தான் இப்படி செப்பரேட்டடாகவே இருக்க முடியும், அதனால தன்னோட கணவர் உமேஷை டிவோர்ஸ் பண்ணிடலாங்கிற மாதிரி முடிவு பண்றாங்க. பட் அந்த கணவர் உமேஷுக்கு இந்த விவாகரத்துல துளி கூட இஷ்டம் இல்லை, அவருக்கு எப்படியாவது இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி தன்னோட மனைவி கூடயும் குழந்தை கூடயும் வாழணும்னு ஆசைப்படுறாரு. பட் இவங்க மனைவிக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் பலமுறை இந்த லலிதாங்கிற பெண்மணி தன்னோட கணவர் உமேஷை தொடர்பு கொண்டு விவாகரத்து விஷயமா பேச முயற்சி படும்போது அவர் டைமும் தர்றதில்ல, அந்த பேச்சை அவர் என்கரேஜும் பண்றதில்ல. இப்படியே சில நாட்கள் உருண்டோடி போயிட்டு இருக்கும்போது ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி 2024 அதாவது உமாங்கிற பெண்மணி கம்ப்ளைண்ட் கொடுக்க வர்றதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி லலிதா இந்த உமாவை பார்க்க வந்திருக்காங்க. அப்ப அந்த லலிதா என்ன சொல்லியிருக்காங்க, நான் என்னோட கணவர் கிட்ட பேசினேன், என்னோட கணவர் இன்னைக்கு என்ன மீட் பண்ண வர சொல்லியிருக்காரு, விவாகரத்தை பத்தி இன்னைக்கு பேசி ஒரு முடிவு பண்ணிடலாங்கிற மாதிரி தான் நாங்க 2 பேரும் டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் என்னோட கணவரை பார்க்க போறேன். பட் இதுல ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா, என்னோட கணவர் மேல எனக்கு துளி கூட நம்பிக்கை இல்லை, அதுவும் அந்த கணவரை தனியா பார்க்க போறத நான் சேஃபாவே ஃபீல் பண்ணல. இப்போ நான் எதுக்கு உங்ககிட்ட இதெல்லாம் சொல்றேன்னா, இப்போ என்னோட கணவரை பார்க்க போறேன், அதுக்கு உன்னோட ஸ்கூட்டர் தான் கடன் வாங்கிட்டு பார்க்க போறேன். இன்கேஸ் என்னோட கணவரை பார்க்க போன நான் திரும்ப வரலன்னு வச்சுக்குவேன், கண்டிப்பா எனக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்கும், அதுக்கு என்னோட கணவர் தான் முழு பொறுப்பு, அதுக்காண்டி தான் நான் உங்ககிட்ட இவ்வளவு விஷயத்தையும் சொல்றேன்னு அந்த பெண் சொன்னதுக்கு அப்புறம் இந்த உமாங்கிற பெண்மணி கிட்ட இருந்து லலிதா ஸ்கூட்டரை வாங்கிட்டு தன்னோட கணவரை பார்க்க போறாங்க. அப்படி எங்க பார்க்க போறாங்கன்னா, பெங்களூர் சிட்டிக்குள்ள இல்ல, பெங்களூர் சிட்டிலேருந்து 60 கிலோமீட்டர் அவுட் சைட் ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதி இருக்கு, அங்கதான் அவங்க கணவர் வர சொல்லியிருக்காரு. ஈவன் இந்த உமாங்கிற பெண்மணியும் எவ்வளவோ வார்னிங் கொடுத்துருக்காங்க, சி அவன் உன்னை பார்க்கணும்னா இந்த சிட்டிக்குள்ள எங்க வச்சு வேணாலும் பார்க்கலாம், பட் எதுக்காக 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற மகடிங்கிற ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ள உன்னை வர சொல்றான், ஸோ ரொம்ப கவனமா இருங்கிற மாதிரி இவங்களும் ஒரு வார்னிங் கொடுத்து அனுப்புறாங்க. அப்ப அந்த லலிதா என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு நல்லாவே தெரியும் என்னோட கணவர் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை, அதனால நான் ஒன்று பண்றேன், நான் இங்க இருந்து கிளம்புனதுல இருந்து என்னோட செல்போன்ல என்னோட வாட்ஸ்அப் லொகேஷனை லைவ் லொகேஷனை உனக்கு நான் ஷேர் பண்றேன், ஸோ உனக்கும் ஒரு ஐடியா இருக்கும் நான் எங்க பயணம் பண்ணிட்டு இருக்கேன், எங்க இருக்கேன், எப்போ வருவேங்கிற மாதிரி எல்லா தகவலும் உடனுக்குடனே உனக்கு வந்துடும் சொல்றாங்க. இவங்க சொன்ன மாதிரியே தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட லைவ் லொகேஷனை ஷேர் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்கூட்டரை எடுத்துட்டு லலிதாங்கிற இந்த பெண்மணி கிளம்பி போறாங்க. தன்னோட கணவன் கிட்ட
கிட்ட டிவோர்ஸை பத்தி பேசலாம்னு சொல்லி இவ்வளவு பதட்டமா இவ்வளவு ரிஸ்க் எடுத்து போன அந்த லலிதாங்கிற பெண்மணிக்கு இதுக்கு அப்புறம் நிகழ்ந்த நிகழ்வு நம்ம கற்பனைக்கும் அப்பாற்பட்டது. இப்படியெல்லாம் கூடவா இந்த உலகத்துல நடக்குதுன்னு இந்த வழக்கு நம்ம எல்லாத்தையும் ரொம்பவே ஆச்சரியப்படுத்த போது. தன்னோட கணவர் கிட்ட டிவோர்ஸை பத்தி பேச போன இந்த லலிதாங்கிற பெண்மணிக்கு என்ன நிகழ்ந்ததுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன் கேஸ் என்னோட சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. சாயங்காலம் அரௌண்ட் 5-5:30 மணிக்கு இந்த உமாங்கிற பெண்மணி கிட்ட இருந்து இவங்க ஸ்கூட்டர் வாங்கி போறாங்க. லைவ் லொகேஷனை ஷேர் பண்றாங்க. உமாவும் ரொம்ப பதட்டமா இந்த லைவ் லொகேஷனை ரொம்ப க்ளோஸா நோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பெண்மணி பெங்களூரை விட்டு கிளம்ப போறாங்க. அவுட் சைட் டிராவல் பண்றாங்க. கிட்டத்தட்ட பெங்களூர்ல இருந்து 60 கிலோமீட்டர் டிராவல் பண்ணதுக்கு அப்புறம் மகடிங்கிற ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவை ரீச் பண்றாங்க. அந்த ஃபாரஸ்ட் ஏரியா பக்கத்துல கொன்னப்போரா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏரி இருக்கு. அந்த ஏரி பக்கத்துல போகும்போதுதான் இவங்களோட செல்போன் சிக்னல் கம்ப்ளீட்டா கட் ஆயிருது. அவங்க லைவ் லொகேஷனும் கம்ப்ளீட்டா கட் ஆயிருது. இப்போ இந்த உமாங்கிற பெண்மணிக்கு ஒரு பதட்டம் வருது. சரி, ஓகே, மேபி அந்த இடத்துல ஒரு செல்போன் சிக்னல் கிடைக்காம இருந்திருக்கலாம். திரும்ப இந்த லைவ் லொகேஷன் ஆக்டிவா வரும்னு வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. 7:30 மணி ஆகுது. அந்த லைவ் லொகேஷன் ஆக்டிவாவே வரல. என்னடா இது, இந்த பொண்ணு கணவரை பார்க்க போனா பதட்டமா போனானேன்னு இவங்க லைவ் லொகேஷன் திரும்ப லைவா வரலன்னு தன்னோட ஃப்ரெண்டுக்கு திரும்ப கால் பண்றாங்க. அப்போ இந்த லலிதாங்கிற பெண்ணோட செல்போன் கம்ப்ளீட்டா ஆஃப் செய்யப்பட்டிருக்கு. இதை பார்த்த உடனே இந்த உமாங்கிற பெண்மணிக்கு தூக்கி வாரி போட்டுருது. ஸோ இவங்களும் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. லலிதா கிட்ட இருந்து ஒரு மெசேஜும் வரல, ஒரு ஃபோனும் வரல. நைட்டு இப்படியே 9-9:30 மணி ஆகுது. இவங்களும் அந்த லலிதாங்கிற பெண்மணியோட செல்போனை தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க. செல்போனை ரீச் பண்ணவே முடியல. அப்படி இவங்க பதட்டமா வெயிட் பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்தில் நைட்டு கரெக்டா 9:30 மணிக்கு இந்த உமாங்கிற பெண்ணோட வீட்டோட காலிங் பெல்ல யாரோ அடிக்கிறாங்க. சரி, தன்னோட ஃப்ரெண்டு தான் வந்திருப்பாளன்னு சொல்லி இவங்க பரபரப்பா போய் கதவை திறந்து பார்த்தா அந்த வீட்டு வாசல்ல இந்த லலிதாங்கிற பெண்ணோட கணவர் உமேஷ்ங்கிற நபர் நிற்கிறாரு. அவரை பார்த்த உடனே இந்த உமாங்கிற பெண்ணுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அப்போ அமைதியா நிற்கிறாங்க. அப்போ அந்த நபர் என்ன சொல்றாருன்னா, மேடம், லலிதா உங்ககிட்ட ஸ்கூட்டர் வாங்கிட்டு போனாங்களே, உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஸ்கூட்டர் சாவியை கொடுக்குறாரு. இப்போ இந்த உமாங்கிற பெண்மணி அடுத்த கொஸ்டின் கேட்குறாங்க, லலிதா எங்கங்கிறாங்க. லலிதாவா, என்ன பார்க்க தான் வந்தா, நாங்கள் டிவோர்ஸை பற்றி பேசிட்டோம், நான் வரும்போது பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணிட்டு வந்துட்டேன், பைக்கை உங்ககிட்ட கொடுக்க சொன்னா மேடம்னு சொல்லி இவர் பைக்கை கொடுத்துட்டு அந்த நபர் போயிட்டாரு. பட் இந்த உமேஷ்ங்கிற நபர் மேலே இவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. உடனே தன்னோட ஃப்ரெண்டை கால் பண்ணாங்க. திரும்பவும் செல்போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. ஸோ அந்த முழு இரவும் 11ஆம் தேதி முழு இரவும் லலிதாங்கிற இந்த பெண்மணியை அவங்க ஃப்ரெண்டு உமாவால ரீச் பண்ண முடியல. முழு இரவும் பதட்டத்தோட உட்காந்துருக்காங்க. ஸோ மறுநாள் காலையிலையும் ரீச் பண்ண முடியல. ஸோ அப்பவே புரிஞ்சு போச்சு, இவ பைக்கை வாங்கிட்டு போயிருக்கா, பட் சந்தேகப்பட்ட அந்த கணவன் வந்து பைக்கை கொடுத்துட்டு போயிருக்கான், தன்னோட ஃப்ரெண்டை ரீச் பண்ண முடியல. ஸோ இதுக்கு மேல டிலே பண்ணா தன்னோட ஃப்ரெண்டோட உயிருக்கு ஆபத்துன்னு இந்த உமாங்கிற பெண்மணி பாலராஜுங்கிற தன்னோட கணவரை கூட்டிக்கிட்டு பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல தன்னோட ஃப்ரெண்டு லலிதா மிஸ் ஆயிட்டாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்றாங்க. ஸோ இப்போ இந்த முழு தகவலையும் போலீஸ் கேட்டுக்கிட்டாங்க. அப்பவே போலீஸுக்கு புரிஞ்சு போச்சு இந்த லலிதாங்கிற பெண்ணோட டிஸ்அப்பியரன்ஸுக்கும் அவங்க கணவருக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னு. பட் இதுல போலீஸுக்கு ஒரு மிக முக்கியமான தடயம் என்னன்னா, இந்த லலிதாங்கிற பெண்மணி கடைசியா எங்க போனாங்க, எந்த இடத்துல அவங்க செல்போன் சுவிட்ச் ஆஃப் ஆச்சு அப்படிங்கிற எல்லா தகவலும் போலீஸ் கிட்ட இருக்கு. இப்போ போலீஸ் முதல் கட்ட விசாரணை என்ன பண்றாங்க, அந்த லலிதாங்கிற பெண்ணோட கணவரை கூப்பிட்டு வராங்க. அவர் என்ன சொல்றாரு, இந்த உமாங்கிற பெண் கிட்ட சொன்ன தகவலை தான் சொல்றாரு. சார், அவங்க வந்தாங்க, நாங்க மீட் பண்ணோம், அதுக்கப்புறம் டிவோர்ஸை பத்தி பேசி ஃபைனலைஸ் பண்ணிட்டோம், அவங்கள பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட்டேன், பட் அதுக்கப்புறம் அந்த பெண் எங்க போனாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாதுங்கிற மாதிரி உமேஷ்ங்கிற இந்த நபர் சொல்றாரு. பட் இவர் சொல்றது பொய் அப்படிங்கிற மாதிரி போலீஸுக்கு புரியுது. போலீஸுக்கு இருக்கிற மிகப்பெரிய சந்தேகம் என்னன்னா, நீ உன் மனைவி கிட்ட பேசணும்னா பெங்களூர்ல இல்லாத ஹோட்டலா, இல்ல ஒரு கேஃப்டீரியாவுக்கு போ, இல்ல ஒரு காஃபி ஷாப்புக்கு போ, எங்க வேணாலும் போய் பேசலாமே, நீ எதுக்கு பெங்களூர்ல இருந்து 60 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு அடர்ந்த காட்டு பகுதிக்கு வர சொன்ன அப்படிங்கிற மாதிரி பல விதமான கிடுக்குப்பிடி கொஸ்டினை போட்டு கேட்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ் இந்த உமேஷ் கொஞ்சம் கொஞ்சமா உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்ப போலீஸ் அவங்க கிட்ட சொல்றாங்க, நீ உன் மனைவியை என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியும், அவங்க லைவ் லொகேஷன் எனக்கு தெரியும், நான் ஈஸியா அந்த இடத்துல போய் கண்டுபிடிச்சேன்னா உன் மனைவிக்கு என்ன நிகழ்ந்ததுன்னு தெரியும், நீ லைஃப் ஃபுல்லா ஜெயில தாண்டா இருக்கணுங்கிற மாதிரி அப்படி போலீஸ் ஒரு பிட்ட போட்டு பார்த்தாங்கல்ல. அடுத்த செகண்ட் இந்த உமேஷ் எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். சரி, ஓகே சார், நான் சொல்லிடுறேன்,
விவாகரத்தை பத்தி என் மனைவி பேச வந்தாங்க. நான் அவங்கள கொலை பண்ணணுங்கிற நோக்கத்துல வர சொல்லல. ஒரு பிரச்சனை, இதை பேசி தீர்த்துக்கலான்னு வர சொன்னேன். வந்த இடத்துல பயங்கர ஆர்கியூமெண்ட் ஆச்சு. ஸோ நான் கோபத்துல கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணி அந்த மகடிங்கிற காட்டு பகுதிக்குள்ள குழி தோண்டி என் மனைவியை புதைச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கேஷுவலா சொல்றான். இப்போ போலீஸ் இவங்க செல்போன் சிக்னல் எந்த இடத்துல கட்டாச்சோ, இவன் எந்த இடத்துல புதைச்சானோ அப்படிங்கிற அந்த ஏரியா ஃபுல்லா தேடி பார்க்குறாங்க. இவனையும் அந்த மகடிங்கிற அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. ஃபைனலா முந்தின நாள் குழி தோண்டி புதைக்கப்பட்ட அந்த லலிதாங்கிற பெண்ணோட சடலத்தை மீட்டெடுக்கிறாங்க. கிரிராஜ் அப்படிங்கிற சப் இன்ஸ்பெக்டர் தான் இந்த கேஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. உமேஷை ரொம்ப திறமையா விசாரிச்சு அவன் வாயிலிருந்து எல்லா உண்மையும் வர வச்சு ஃபைனலா ஜஸ்ட் 1 டே கூட ஆகல, 24 ஹவர்ஸ் கூட ஆகல, அதுக்குள்ளேயும் லலிதா பெண்ணோட மரணத்தை தீர்த்து வச்சிராரு. என்ன பிரதர், இது ஒரு ஓபன் ஷட் கேஸ் மாதிரி இருக்கு, நீங்க எப்படி லென்த்தியான கதை சொல்லுவீங்க, 10 மினிட்ஸ்ல இந்த கதையை முடிச்சிருச்சு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த கதையே இங்க இருந்து தான் ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் இந்த கேஸ்ல நடக்க போற ஒவ்வொரு விஷயமும் நம்ம கற்பனைக்கும் அப்பாற்பட்டது. என்ன பிரதர் சொல்றீங்க, ஒரு ஒய்ஃபை காட்டுக்குள்ள கூட்டிட்டு போனா கொலை பண்ணிட்டு அந்த கேஸ்ல முடிஞ்சிச்சுல, இதுல என்ன அந்த கேஸ்ல இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இது நம்மள மாதிரி சாதாரண மக்களுக்கோ, ஒரு கிரைம் ஸ்டோரி சொல்ற எனக்கோ, இல்ல கிரைம் ஸ்டோரி பார்க்குற உங்களுக்கோ இந்த கேஸ் முடிஞ்ச மாதிரி தெரியலாம், ஓப்பன் அண்ட் ஷட் கேஸ் மாதிரி தெரியலாம். ஈவன் உமேஷே நான் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டேன், அந்த பெண்ணோட உடலையும் கண்டுபிடிச்சாச்சு, இதுல என்ன அந்த கேஸ்ல இருக்குன்னு பாக்குறீங்கன்னா, இந்த கேஸ்ல எல்லாமே சரியா இருந்தா கூட ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்கிற மாதிரி இந்த கேஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க கிரிராஜ் அப்படிங்கிற அந்த சப் இன்ஸ்பெக்டருக்கு மனசுக்குள்ள தோண்டிட்டே இருக்கு. அவர் மனசுல வர்ற ஒரே கொஸ்டின் என்னன்னா, இவன் அவன் ஒய்ஃபை கொலை பண்ணோம்னா ஈஸியா சிட்டிக்குள்ள வச்சே பண்ணிருக்கலாமே, எதுக்காக அந்த அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ள கூட்டிட்டு போனாங்கிற கொஸ்டின் தான் இவருக்கு திரும்ப திரும்ப வருது. அதே கொஸ்டினை திரும்ப திரும்ப அந்த உமேஷ் கிட்ட கேட்கிறாரு. அவனும் ஒரே ஆன்சர் தான் சொல்றான். சார், ஊருக்குள்ள வச்சு கொலை பண்ணா உடலை டிஸ்போஸ் பண்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சார், அடர்ந்த காட்டு பகுதினா அங்கே குழி தோண்டி புதைச்சிடலாம், யாருமே இருக்க மாட்டாங்க, ரொம்ப ஈஸி சார், அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் சார் நான் அவங்கள காட்டு பகுதிக்குள்ள கூட்டிட்டு போனேங்கிறான். பட் அப்படி இருந்தா கூட ஒரு பெண்ணை இப்படி கூட்டிட்டு போய் கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணி இவ்வளவு பெரிய குழி தோண்டி புதைச்சிருக்கானா, இதை உமேஷ் மட்டும் தனியா பண்ணியிருக்க முடியுமா, இல்ல அவனுக்கு வேற யாராவது உடந்தையா இருந்தாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் போலீஸுக்கு வருது. அப்ப போலீஸ் திரும்பவும் இந்த உமேஷ் கிட்ட கேட்கிறாங்க, இங்க பாரு உமேஷ், எங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த கொலையை நீ தனியா பண்ணல, கண்டிப்பா உனக்கு யாரோ ஒருத்தவங்க உதவி பண்ணியிருக்காங்க, அந்த காட்டுப்பகுதியை பத்தி நல்லா விவரம் தெரிஞ்ச ஒருத்தர் தான் உன்னை அந்த காட்டுப்பகுதிக்கு உன்னோட மனைவியை வர சொல்லி கொலை பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த நபர் யாருன்னு நீ சொல்லலைன்னா கண்டிப்பா ஓ மேல பலவிதமான வழக்குகள் பதிவு செய்வோம், கிடைக்க போற ஆயுள் தண்டனையை ரத்து பண்ணிட்டு உனக்கு மரண தண்டனை கூட எங்களால வாங்கி தர முடியும், நீ உண்மையை சொல்றியா இல்லையான்னு இந்த கிரிராஜ்ங்கிற போலீஸ் ஆபீசர் அப்படி ஒரு நூல் விட்டு பார்க்கிறாரு. அவர் விரிச்ச அந்த வலையில உமேஷ் அப்படிங்கிற இந்த நபர் மாட்டிக்கிட்டான். சரி சரி ஓகே சார், நான் உண்மையை சொல்லிடுறேன், எனக்கு தூக்கு தண்டனை அளவுக்குலாம் வேணாம், நான் உண்மையை சொல்லிடுறேன் சார், எனக்கு கிரண்குமார்ங்கிற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் எங்க இருக்கான் அப்படின்னா குஜிகல்லு அப்படிங்கிற ஒரு வில்லேஜை சேர்ந்தவன். இந்த வில்லேஜ் எங்க இருக்குன்னா, என்னோட மனைவியோட உடலை எங்க புதைச்சனோ அந்த ஃபாரஸ்ட்டுக்கு பக்கத்துல தான் அவனோட வில்லேஜ் இருக்கு. ஸோ நானும் அதே வில்லேஜை சேர்ந்தவன் தான், நாங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சார், சின்ன வயசுலேருந்தே ஒன்றா வளர்ந்துருக்கோம். நான் ஒரு ஸ்டேஜில் பெங்களூருக்கு வந்துட்டேன், அவன் இன்னும் அந்த வில்லேஜில் தான் இருந்திருக்கான். ஸோ என்னோட மனைவி கூட எனக்கு அடிக்கடி நிறைய ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் இந்த வில்லேஜுக்கு என்னோட ஃப்ரெண்டை பார்க்க போனேன். அப்போ என்னோட மனைவியை பற்றியான தகவலை சொன்னேன். அவளை கொலை பண்ணணும், அவள் இறந்து போனாதான் எனக்கு வாழ்க்கையில் நிம்மதிங்கிற மாதிரி நான் சொன்னேன். அதுக்கு அவன் சொன்னான், நான் உனக்கு ஒரு சூப்பரான ஐடியா தரேன், இப்போ நம்ம மகிடிங்கிற இந்த காட்டுப்பகுதி இருக்குல்ல, அங்கே உன்னோட ஒய்ஃபை வர சொல்லு, நீ அங்கே அவளை கொலை பண்ணி புதைச்சிட்டேன்னா எவனாலையும் இதை கண்டுபிடிக்கவே முடியாது, எத்தனை தலைமுறை ஆனாலும் கண்டுபிடிக்க முடியாது, நீ ஈஸியாக தப்பிச்சிடலாங்கிற மாதிரி அந்த கிரண்குமார் உறுதியாக சொல்லியிருக்கான். உன்னை இவன் கேட்டிருக்கான், அது எப்படி நீ உறுதியா சொல்ற, நாளைக்கு ஏதாவது ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து தோண்டி பார்த்துட்டாலோ இல்ல போலீஸ் எப்படியாவது கண்டுபிடிச்சிட்டாங்களோ என்ன பண்றது அப்படின்னு கேட்டதுக்கு இந்த கிரண்குமார் என்ன சொன்னா, நான் சொன்னா நீ நம்ப மாட்ட, 5 வருடங்களுக்கு முன்னாடி என்னோட மனைவியை நான் கொலை பண்ணி இதே மகடிங்கிற இந்த காட்டுக்குள்ள தான் புதைச்சேன்,
எவனாலையும் கண்டுபிடிக்க முடிஞ்சதா? இப்போ நான் சொல்றேன், நீ இதே பண்ணு, எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாதுங்கிற மாதிரி இந்த கிரண்குமார் ஒரு தகவலை சொல்லியிருக்கான். இவன் தான் அவன் மனைவியை என்கரேஜ் பண்ணி கொலை பண்ணி இந்த காட்டுக்குள்ள புதைக்க சொல்லியிருக்கான். இப்போ இந்த தகவல் இந்த கிரிராஜ்ங்கிற போலீஸ் ஆபீசருக்கு சொல்லப்படுது. ஸோ இதுவரைக்கும் லலிதாங்கிற ஒரு பெண்ணோட மரணத்தை நோக்கி தான் இந்த விசாரணை பயணம் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ புதுசா கிரண்குமார்ங்கிற ஒரு கேரக்டர் வருது. அந்த கிரண்குமார் தன்னோட மனைவியை கொலை பண்ணி இதே காட்டுக்குள்ள புதைச்சிருக்கான் அப்படிங்கிற தகவல் தெரியல வருது. இப்போ இந்த போலீஸ் ஆபீசர் என்ன பண்றாரு, அந்த கிராமத்துக்கு போயிட்டு இந்த கிரண்குமார் யாரு, அவனோட மனைவி யாரு, அவங்க வாழ்க்கையில என்ன நிகழ்ந்ததுங்கிறத விசாரணை பண்றாரு. அந்த கிராம மக்கள் இந்த போலீஸ் ஆபீசர் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, சார் கிரண்குமாரோட மனைவி பேரு பூஜா, அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு. இந்த தம்பதிகள் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை தான் சார் வாழ்ந்துட்டு இருக்காங்க. மே மாசம் 1ஆம் தேதி 2019ஆம் வருஷம் ஒரு நாள் இந்த கிரண்குமார் வந்து ஊர் மக்கள் கிட்ட என்ன சொல்றான், என்னோட மனைவி ஓடி போயிட்டாங்கிற மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த பூஜாங்கிற மனைவியோட அம்மா கௌரம்மாங்கிற மாதிரி ஒரு பெண்மணி இருக்காங்க, அவங்க கிட்டையும் இதே தான் சொல்லியிருக்கான். இந்த மாதிரி உங்க பொண்ணு நம்ம எல்லாத்தையும் தலையில மண்ணை போட்டு எவனையோ காதலிச்சேன்னு ஓடி போயிட்டா, இப்போ என் குழந்தையோட நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு ஒரு பிம்பத்தை இந்த ஊர் மக்கள் ஃபுல்லா பரப்பி விட்டுருக்கான். எல்லாரும் அதை உண்மைங்கிற மாதிரி நம்பி இருக்காங்க. இப்போ போலீஸ் ஆபீசர் என்ன பண்றாங்க, ஊரை விட்டு ஓடி போன அந்த பூஜாங்கிற பெண்ணோட அம்மா கௌரம்மாங்கிற அம்மாட்ட போய் கேட்குறாங்க, ஏமா உங்க பொண்ணு என்ன ஆனாங்கன்னு கேட்குறாரு. அப்போ சொல்றாங்க, இல்லைங்க என் பொண்ணு காதலிச்ச ஒருத்தவங்க கூட ஓடி போயிட்டா. இந்த தகவலை உனக்கு யாரு சொன்னா? என்னோட மாப்பிள்ள தான் சொன்னாரு. நீ எதுவும் பார்த்தியா? இல்லை மேடம், இல்லை சார் நான் எதுவும் பார்க்கலங்கிறாங்க. சரி ஓகே, ஒரு பொண்ணு காணாம போயிருக்காலே, போலீஸ்ல போய் ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களான்னு கேட்குறாங்க. உங்க பொண்ணு தானம்மா, ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கலங்கிற மாதிரி இவர் கேட்குறாரு. இல்லை சார் நான் எதுவும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, என்னோட மாப்பிள்ள தான் சார் இந்த மாதிரி என் பொண்டாட்டி ஓடி போயிட்டான்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு, அதோட காப்பியை கூட என்கிட்ட கொடுத்தாருன்னு அவங்க வீட்டுக்குள்ள இப்படி ஒரு பேப்பரை மடிச்சு வச்சிருக்காங்க. அந்த காகிதத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ இவர் பார்க்குறாரு, போலீஸ் ஸ்டேஷன்ல தன்னோட மனைவி மிஸ் ஆயிட்டாங்கன்னு இந்த கிரண்குமார் கொடுத்த ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. இப்போ போலீஸுக்கு என்ன டவுட்னா, இந்த பூஜாங்கிற பெண்மணி உண்மையிலேயே ஓடி போனாங்களா, இல்ல இந்த கிரண்குமார் தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட, அதாவது உமேஷ் கிட்ட சொன்ன மாதிரி அவன் பூஜாவை கொலை பண்ணி இதே மகடிங்கிற இந்த காட்டுக்குள்ள புதைச்சிட்டானா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. பட் உமேஷ் தன்னோட மனைவியை எங்க புதைச்சாங்கிறத கரெக்டா சொல்லிட்டான். பட் இந்த கிரண்குமார் உண்மையிலே தன்னோட மனைவியை கொலை பண்ணி இந்த காட்டுக்குள்ள புதைச்சிருந்தா அந்த லொகேஷன் அவனுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி இருந்தாலும் இந்த கொலை நடந்து 5 வருடம் ஆச்சு. ஸோ கண்டிப்பா அந்த உடலை தோண்டி எடுத்தாலும் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், அந்த லொகேஷனை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படி இருந்தாலும் கிரண்குமார்ங்கிற அந்த நபரை சந்தேகத்தின் அடிப்படையில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு விசாரணை கூட்டிட்டு வராங்க. இப்போ இந்த கிரண்குமார் போலீஸ் கிட்ட என்ன சொல்றான், சார் நான் என் ஃப்ரெண்டுக்குலாம் அந்த மாதிரி சொல்ல சார், என் மனைவி நிஜமாவே ஓடி போயிட்டா சார், நான் வேணா சொல்லுங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், அந்த கம்ப்ளைண்ட் காப்பியை கூட என்னோட மாமியார்ட்ட கொடுத்தேன், உண்மையிலே என்னோட மனைவி ஓடி போயிட்டா சார், நான் என்னோட ஃப்ரெண்டு உமேஷ் கிட்ட அந்த மாதிரி சொல்லவும் இல்லை, நீ உன் மனைவியை கொலை பண்ணி இந்த காட்டுக்குள்ள வந்து புதைச்சு கூடான்னு நான் எதுவும் ஐடியா கொடுக்கல, ஏன் உமேஷ் என்னை இப்படி தப்பு தப்பா சொல்லி மாட்டி விடுறான்னு எனக்கு தெரியலங்கிற மாதிரி இந்த கிரண்குமார் சொல்றான். இப்போ போலீஸ் இவன் சொல்ற ஸ்டேட்மெண்ட் பொய் அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்கு என்ன பண்றாங்க, இவன் போலீஸ் ஸ்டேஷன்ல தன்னோட மனைவி மிஸ் ஆயிட்டாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்ததா ஒரு காப்பி கிடைக்குது அவங்க மாமியார் மூலமா. அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு அது எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டதுங்கிறத போய் விசாரிக்கிறாங்க. பட் அந்த லோக்கல் இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன சொல்றாங்கன்னா, சார் நீங்க சொல்ற மாதிரி 2019ஆம் வருஷம் பூஜாங்கிற ஒரு பெண்மணி காணாம போன மாதிரி அவங்க கணவர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கல சார், இப்போ நீங்க உடனே கொடுக்குறீங்களா ஒரு காப்பி, இது ஃபேக்கா அவரே எழுதின காப்பி. ஸோ போலீஸ்ல அஃபிஷியலா எந்த கம்ப்ளைண்ட்டும் பதிவு செய்யப்படலைங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ இதை திரும்ப அந்த கிரண்குமார்ட்ட கேட்குறாங்க, டேய் இங்க வா, நீ என்ன சொன்ன, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு சொன்னல, போலீஸ்ல ஒரு ரெக்கார்டும் இல்லைன்னு சொல்றாங்கடா அப்படின்னு கேட்டதுக்கு, சார் போலீஸ்ல பொய் சொல்றாங்க சார், நான் என் ஃப்ரெண்டு 2 பேரோட சேர்ந்து தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். சரி உன் ஃப்ரெண்டு டீட்டெயிலாம் சொல்லுங்கிறாங்க. அவனும் அவன் ஃப்ரெண்டு டீட்டெயில் 2 பேரை சொல்றான். அவங்கள கூட்டிட்டு போய் போலீஸ் தனியா விசாரிக்கிறாங்க. அந்த 2 பேரும் என்ன சொல்றாங்க, சார் இவனோட மனைவி ஊரை விட்டு ஓடி போனது உண்மைதான், பட் இவன் சொல்றது பொய் சார், நாங்க இவன் கூட போய் எந்த போலீஸ் ஸ்டேஷன்லயும் கம்ப்ளைண்டே கொடுக்கல, இது ஒட்டுமொத்தத்தில் ஃபேக்கா எழுதப்பட்ட ஒரு கம்ப்ளைண்ட். அதாவது காணாம போன பூஜாவோட அம்மாவோட வாயை அடைக்கிறதுக்கும் அந்த ஊர் மக்களை நம்ப வைக்கிறதுக்காகவும் ஃபேக்கா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்த மாதிரி இந்த கிரண்குமாரே ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி அந்த மாமியாரை ஏமாத்திருக்கான். ஸோ ஃபைனலா போலீஸுக்கு தெரியுது இவன் கொடுத்த கம்ப்ளைண்ட் பொய் அப்படிங்கிற மாதிரி. தட் மீன்ஸ் கம்ப்ளைண்டே கொடுக்கல. அப்ப இவன் சொல்றது பொய்னா இவன் கண்டிப்பா அவன் ஃப்ரெண்டு உமேஷ் கிட்ட சொன்னது உண்மையா இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் போலீஸ் திங்க் பண்றாங்க. இப்ப இந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் வச்சு கன்ஃபரன்ட் பண்ணும்போது ஒரு ஸ்டேஜ்ல கிரண்குமாருக்கு புரிஞ்சு போச்சு, இனிமேல் நம்ம மறைக்கிறதுல அர்த்தமே இல்லைன்னு. அப்ப அவன் போலீஸ் கிட்ட உண்மையிலேயே அவனோட மனைவி பூஜாக்கு என்ன நிகழ்ந்ததுங்கிறத கன்ஃபெஷன் பண்ணிக்கிறான். ஓகே சார் நான் ஒத்துக்கிறேன்,
என்னோட மனைவியை நான் தான் கொலை பண்ணேன். மே மாசம் 1ஆம் தேதி 2019ஆம் வருஷம் எனக்கும் என்னோட மனைவிக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுல என்னோட மனைவியோட கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணேன். அதுக்கப்புறம் நல்ல ஊர் அடங்குனதுக்கு அப்புறம் மக்கள் எல்லாம் தூங்கிட்டு இருந்ததுக்கு அப்புறம் என்னோட மனைவியோட உடலை என்னோட ஸ்கூட்டர்ல வச்சு மகடிங்கிற இந்த காட்டுப்பகுதிக்குள்ள எடுத்துட்டு வந்தேன். ஒரு டெசர்டரான ஏரியால நல்ல ஆழமா குழி தோண்டி புதைச்சிட்டு அந்த இடத்துக்கு மேல சில மர செடி கொடிகளை ஃபுல்லா நட்டு வச்சுட்டு வந்துட்டேன் சார். எனக்கு தெரியும் இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள யாரும் தேவையெல்லாம் போக மாட்டாங்க, அங்க எதுவுமே டிக் பண்ணி பார்க்க மாட்டாங்க. ஸோ கண்டிப்பா யாராலையும் இதை கண்டுபிடிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். அப்ப இவன் சொல்றான் பாருங்க, இந்த ஐடியா எனக்கு எங்க இருந்து வந்துச்சுன்னா, மலையாளத்துல திருஷ்யம்ங்கிற மாதிரி ஒரு படம் வந்துச்சு. 2013ஆம் வருஷம் முதல் பாகம் வந்துச்சு. அதுல மோகன்லால் என்ன பண்ணுவாரு, தன்னோட மக கிட்ட தவறா நடந்த ஒரு பையனை வந்து அவங்க அம்மாவும் பொண்ணும் தெரியாம அடிச்சு கொலை பண்ணிடுவாங்க. அந்த உடலை கண்டுபிடிக்க கூடாதுங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் இவங்க வீட்டுக்கு பின்னாடி புதைச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த உடலை தோண்டி எடுத்து போலீஸ் ஸ்டேஷன் கட்டிட்டு இருப்பாங்க. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு கீழேயே புதைச்சி வச்சிருவாரு. ஸோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு கீழேயே இருந்தால் யாராவது அங்கே தோண்டி பார்ப்பாங்களா? ஸோ எனக்கு அதை பார்த்து தான் சார் ஐடியா வந்துச்சு, இந்த அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ள புதைச்சிட்டா யாருமே வரமாட்டாங்கிற மாதிரி எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. அப்படி இருந்தா கூட ஒவ்வொரு வாரமும் என்னோட மனைவி எந்த இடத்துல புதைச்சனோ அந்த இடத்துக்கு போய் பார்த்துட்டு வருவேன். அந்த இடத்துல புல்லு முளைச்சிருக்கா, இல்லை அந்த இடத்துல வேற ஏதாவது ஆக்டிவிட்டி இருக்கா, யாராவது தோண்டி பார்க்குறாங்களா, இல்லை காட்டு விலங்குகள் ஏதாவது அந்த இடத்த தோண்டி இருக்காங்கிற மாதிரி ஒவ்வொரு வாரமும் போய் செக் பண்ணி பார்த்துட்டே வருவேன் சார். இப்படியே தொடர்ந்து 2 வருடம் செக் பண்ணிட்டு இருந்தேன். எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு நல்லாவே தெரியும் யாருமே அதை கண்டுபிடிக்க முடியாதுன்னு. அப்போதான் 2021ஆம் வருஷம் ஒரு நாள், அதாவது என்னோட மனைவியை புதைச்சதுக்கு 2 வருடங்கள் கழித்து திடீர்னு என்னோட மனைவி புதைக்கப்பட்ட அந்த ஏரியால ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் நிறைய பேர் எதையோ அளந்துட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரே பக்குன்னு ஆயிடுச்சு. உடனே பக்கத்தில் போய் ஒருத்தர்கிட்ட கேஷுவலாக கேட்டேன், என்ன சார் இது என்ன பண்ணிட்டு இருக்கீங்கிற மாதிரி கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லைப்பா இந்த பக்கம் காட்டு விலங்குகள் நிறைய ஊருக்குள்ளே வரதா கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அதனால இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய மெட்டல் ஃபென்ஸ், ஒரு வேலி போட போகிறோம், அதுக்காண்டி தான் அளந்துட்டு இருக்கோம். ஸோ நல்லா ஆழமாக குழி தோண்டி அந்த வேலியை நாங்கள் போட போகிறோம்னு சொன்னாங்க பாருங்க. இந்த கிரண்குமாருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. ஸோ ஃபென்சிங் போடணும்னா கண்டிப்பாக ஆழமாக தோண்டுவாங்க. அதுவும் இவங்க மனைவி உடல் புதைக்கப்பட்ட அந்த இடத்துல தான் மேலாப்பில் மெஷர் பண்ணிட்டு இருக்காங்க. அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, கண்டிப்பாக அந்த இடத்துல தோண்டுவாங்க. டெஃபினட்டாக கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணால் நம்ம கண்டிப்பாக மாட்டிப்போங்கிற மாதிரி இவனுக்கு தெரியும். 2 வருஷமா பதட்டமே இல்லாமல் ஜாலியாக சுற்றிட்டு இருந்தவனுக்கு 2021ஆம் வருஷத்துலேருந்து ஒரு பயங்கரமான பதட்டம் வருது. பல இரவுகள் இவனால் தூங்க முடியல, ஒரு டைம் கூட நிம்மதியாக சாப்பிட முடியல. தன்னோட மனைவியை கொலை பண்ணப்ப கூட இல்லாத பதட்ட உணர்வும் குற்ற உணர்வும் 2 வருடம் கழிச்சு நம்ம போலீஸ்ல மாட்டிப்போமோ அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வு தான் இவனுக்கு வர ஆரம்பிக்குது. சரி என்ன பண்ணலாம் இவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அப்ப 2021ஆம் வருஷம் திருஷ்யம் படத்தோட செகண்ட் பார்ட் வந்துச்சு. அப்ப அந்த பார்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரிஜினல் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு கீழே புதைக்கப்பட்ட அந்த உடலை கண்டுபிடிச்சு அந்த எலும்புக்கூடுகளை டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அனுப்புவாங்க. பட் இவர் ஹீரோ அதோ அந்த எலும்புக்கூடுகள் எல்லாத்தையும் மாற்றி ஒரிஜினல் எவிடன்ஸை நெருப்பு வச்சு கொளுத்திடுவார். அந்த எலும்பு எல்லாத்தையுமே அந்த ரிமைனிங்ஸை ஒரு இடத்துல புதைச்சிருவாரு. இப்போ அந்த படத்தை பார்க்கட்டு இவனுக்கு ஒன்று ஞாபகம் வருது, நம்ம ஏன் இதை மாதிரி பண்ணக்கூடாது? திருஷ்யம் 1ல வந்த மாதிரி புதைச்சோம், இப்போ அந்த இடத்துல கண்டுபிடிக்க போறாங்கன்னா திருஷ்யம் 2ல பண்ண மாதிரியே பண்ணி பார்த்துருவோன்ட்டு எப்போ ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இந்த இடத்துல ஃபென்சிங் போறதுக்கு குழி தோன்றாங்களோ அதுக்கு முன்னாடியே நம்ம போய் தோண்டி எடுத்துடலானே. ஒரு நாள் ஊர் அடங்குனதுக்கு அப்புறம் அந்த ஏரியால யாருமே இல்லைன்னு உறுதி செஞ்சதுக்கு அப்புறம் தன்னோட மனைவியோட உடலை எந்த இடத்துல புதைச்சானோ அந்த இடத்துல போய் தோன்றான். அவங்க உடல் முழுவதுமா டீகம்போஸ் ஆகி ரிமைனிங் வெறும் எலும்புக்கூடுகள் மட்டும்தான் கிடைக்குது. அதுவும் மண்டையோடு இந்த பல்லு இதெல்லாம் கிடைச்சா டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அந்த இடத்துல கண்டுபிடிக்கப்பட்ட ரிமைன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் ஊருக்கு ஒதுக்கப்புறமா இருக்க ஒரு இடத்துக்கு போயிட்டு இந்த ரிமைன்ஸ் எல்லாத்தையும் நெருப்பு வச்சு கொளுத்துறான். பட் நெருப்புல ரிமைனிங் இருக்க அந்த எலும்புகள் எல்லாமே கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் ஆகுது. சரி என்ன ஆகுதோ ஆகட்டும், ரிமைனிங் இருக்கிற சதை பகுதி என்ன வேணாலும் ஆகட்டும், டிஎன்ஏ எவிடன்ஸ் எல்லாம் டிஸ்ட்ராய் ஆகட்டும்னு ஃபுல்லா நெருப்பு வச்சு எரிச்சிடறான். அப்படி நெருப்புல எரிஞ்சது போக மீதம் இருக்கிற ரிமைன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற இன்னொரு எஸ்டேட்டுக்கு பின்னாடி குழி தோண்டி புதைச்சிட்டு வந்திருக்கான். அதுக்கப்புறம் இவனுக்கு நிம்மதியாச்சு, இனிமேல் நம்மளுக்கு கவலையே இல்லடா, இவங்க என்ன ஃபென்ஸ் போட்டாலும் நம்மளுக்கு கவலை இல்லைன்னு. இருந்தாலும் அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவை தொடர்ந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்கான். பட் அதுக்கப்புறம் இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் என்ன பண்றாங்க, அந்த இடத்துல குழி தோண்டி ஃபென்சிங் எல்லா ஒர்க்கையும் முடிச்சிடுறாங்க.
ஈவன் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இந்த இடத்துல ஒர்க் பண்ணும்போது இந்த இடத்துல ஏற்கனவே ஒரு உடல் புதைக்கப்பட்டிருக்கு, அது தோண்டி எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற எந்த தடயத்தையும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஸோ இப்போ இவனுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கு, இந்த காட்டுப்பகுதிக்குள்ள புதைச்சா எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு. அப்பதான் இவனோட ஃப்ரெண்டு இவங்கிட்ட ஐடியா கேட்க வரும்போது, இங்க பாரு நான் பண்ணல, நீ இங்க வச்சு பண்ண, ஈஸியா மறைச்சிடலாங்கிற மாதிரி இவன் ஐடியா கொடுத்துருக்கான். இப்போ பூஜாவை கொலை பண்ண வழக்குல இந்த கிரண்குமார்ங்கிற நபரை போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவனோட மனைவியை ஃபர்ஸ்ட் எங்க அந்த புதைச்சானோ அந்த காட்டு மகடிங்கிற காட்டு பகுதிக்குள்ள போறாங்க. அந்த இடத்துல பாதி ஃபென்சிங் போட்டாங்க. பட் அந்த இடத்தையும் போலீஸ் தோண்டி பார்க்கறாங்க, உள்ள எதுவும் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா இவன் உள்ள இருக்கிற எல்லா ரிமைன்ஸையும் எடுத்துட்டான். அதுக்கப்புறம் எந்த இடத்துல வச்சு அந்த ரிமைன்ஸை இவன் நெருப்பு வச்சு கொளுத்துறாங்கிறத சொல்றான். அந்த இடத்துலையும் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் சில தடயங்களை கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நெருப்புல எரிஞ்சு மீதமா இருக்கிற அந்த ரிமைன்ஸை இன்னொரு இடத்துல புதைச்சிருந்தான்ல அந்த இடத்தையும் காமிக்கிறான். அங்க தோண்டி பார்த்து கண்டுபிடிக்கிறாங்க. அவன் என்னதான் இந்த ரிமைன்ஸை தோண்டி எடுத்து நெருப்பு வச்சு இவ்வளவு எவிடன்ஸை டிஸ்ட்ராய் பண்ணியிருந்தா கூட கிடைச்ச ரிமைன்ஸ்ல இருந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் டிஎன்ஏ டிரைவ் பண்ணி சந்தேகப்படும்படியான கொலை செய்யப்பட்ட அந்த பூஜாவோட அம்மா கௌரம்மாங்கிற பெண்மணியோட டிஎன்ஏவை எடுத்து ஒப்பிட்டு பார்க்குறாங்க. ஸோ ரெண்டுமே மேட்ச் ஆகுது. ஸோ இதுல இருந்து போலீஸுக்கு துளி கூட சந்தேகமே கிடையாது. பூஜாங்கிற பெண்மணியை கொலை பண்ணது அவங்க கணவர் தான். அவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட் 100% கிடைச்ச எவிடன்ஸோட ஒத்து போறதுனால ஃபைனலா பூஜாவை கொலை பண்ண குற்றத்துக்காக இந்த கிரண்குமாரை அரெஸ்ட் பண்றாங்க. கிணறு வெட்ட பூதங்கிழமன மாதிரி லலிதாங்கிற ஒரு பெண்ணோட கொலை வழக்கை தீர்க்க போன போலீஸுக்கு அங்க இன்னொரு கொலை வழக்கையும் தீர்க்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. உண்மையில இந்த கேஸ்ல நான் டேர்னிங் பாயிண்ட பாக்குற விஷயம் என்ன அப்படின்னா, அந்த லலிதாங்கிற பெண் ரொம்ப கிளவரா தன்னோட கணவர் மோசமானவன், அவனை பார்க்க போறப்ப தனக்கு பேராபத்து நிகழலாம்ங்கிற மாதிரி சந்தேகப்பட்டு தன்னோட லைவ் லொகேஷனை தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்ணாங்க பாத்தீங்களா. அது மூலமா தான் லலிதாவோட கொலை வழக்கும் தீர்க்கப்பட்டிருக்கு, பூஜாவோட கொலை வழக்கும் தீர்க்கப்பட்டிருக்கு. நம்ம இன்கேஸ் இப்படி வச்சு பார்ப்போமே, அந்த பெண்மணி லைவ் லொகேஷனை ஷேர் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், கடைசி வரைக்கும் லலிதா தன்னோட கணவர் உமேஷை எந்த இடத்துல வச்சு பார்க்க போனாங்க, என்ன நடந்துச்சுங்கிறது யாருக்குமே தெரியாம போயிருக்கும். லலிதாவை கொலை பண்ண குற்றத்துல உமேஷ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. பூஜாவை கொலை பண்ண குற்றத்துல இந்த கிரணை அரெஸ்ட் பண்ணி இந்த வழக்கோட விசாரணை இன்னுமே நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கு. ஹோப்ஃபுல்லி இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஆயுள் தண்டனை கிடைக்குங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இந்த கேஸை பத்தி என்ன சொல்றது, இப்போ நான் ரீசெண்டா 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கேரளா கேஸ் போட்டேன்ல, ராகி மோல்ங்கிற ஒரு பெண்மணி தன்னோட ஒருத்தனை திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிப்பாங்க. அவனை பார்க்க போறப்போ இதே மாதிரி கொலை பண்ணி தோண்டி புதைச்சிருவாங்கல்ல, அதே மாதிரி தான் இந்த கேஸ் எனக்கு தெரியுது. ஸோ அந்த கேஸில் சொன்ன அதே விஷயத்தை தான் நான் திரும்பவும் சொல்றேன். அதில் நான் இதே பாயிண்ட்டையும் சொல்லியிருந்தேன். காதலிக்கிறவங்க கூட தனியாக இந்த மாதிரி டெசர்டட் ஏரியாவுக்கு போகாதீங்க, அதுவும் பிரச்சனை இருக்கிற காதலன் கூட போகாதீங்க, அதுவும் பிரச்சனை இருக்க கணவன் கூட கண்டிப்பாக போகவே போகாதீங்க. அது என்னைக்குமே பேராபத்தில் தான் முடியும். அதுவும் ஒரு கணவன் மனைவிக்குள்ள பலவிதமான டிஸ்பியூட் போயிட்டு இருக்கு, கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருக்கு, சைல்டு டிஸ்பியூட் போயிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக இந்த மாதிரி கொலை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உமேஷ் தன்னோட மனைவியை எதுக்கு கொலை பண்ணா அப்படிங்கிறதுக்கு அவன் சொன்ன காரணம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட மனைவி கிட்ட டிவோர்ஸ் கொடுக்கறதுக்கு எனக்கு ஏன் விருப்பம் இல்லைன்னா, அவங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்தா ஜீவனாம்சம் கொடுக்கணும், அதுக்கு எனக்கு நிறைய செலவாகுது. அதுக்கப்புறம் என்னோட குழந்தையோட கஸ்டடி என் மனைவிக்கு தான் போகணும். ஒவ்வொரு வாரமும் என் மனைவியை கெஞ்சி போய் என் குழந்தைய பார்த்துட்டு இருக்கணும். இப்போ என் மனைவி இல்லைன்னா எனக்கு ரொம்ப ஈஸி இல்லை, செலவும் இல்லை, என் குழந்தை என்கிட்ட தானே இருக்கும். அந்த மாதிரி தான் ஷார்ட் கட்டை திங்க் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், கணவன் மனைவி பிரச்சனை இருக்கிறவங்க, அதுவும் சைல்டு கஸ்டடி பிரச்சனை போயிட்டு இருக்கவங்க, தயவு செய்து தனியாக போகாதீங்க. ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் பேசினா உங்கள் லாயரை வச்சு பேசுங்க, இல்லை சொந்த குடும்ப உறவுகளோட போய் மீட் பண்ணுங்க. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறப்ப தனியா போய் தயவு செய்து மாட்டிக்காதீங்க. இது வந்து லலிதாவோட கேஸ். இப்போ அந்த கேஸை சால்வ் பண்ண போய் அதே காட்டுக்குள்ள புதைச்ச அந்த கிரண்குமார் பிக்சருக்குள்ள வரான். உண்மையிலேயே இது ஒரு நார்மல் போலீஸ் ஆஃபீஸர்னா என்ன பண்ணுவாங்க, ஓகே லலிதாவோட உடல் கிடைச்சிருச்சு, இந்த கேஸ் முடிஞ்சிருச்சுன்னு போயிருப்பாங்க. பட் அந்த கிரிராஜ்ங்கிற போலீஸ் ஆஃபீஸருக்கு ஒரு விஷயம் நெருடலா இருந்து, கண்டிப்பா இவங்க தூரம் 60 கிலோமீட்டர் இவங்க டிராவல் பண்ணி ஒரு காட்டு பகுதிக்குள்ள வந்திருக்காங்கன்னா அதுக்கு பின்னாடி ஸ்ட்ராங்கான ஒரு ரீசன் இருக்கணும் அப்படிங்கிறார். அவரோட உள்ளுணர்வு சொன்ன அந்த ஒரே விஷயத்தினால தான் பூஜாங்கிற பெண்மணியோட மரணம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. கிரண்குமார்ங்கிற அந்த கொலைகாரனை போலீஸ் அடையாளம் கண்டு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுவும் அந்த கிரண்குமாரை பார்த்தா எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. திருஷ்யம் படம் மாதிரியே ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்த மாதிரி கொலை பண்ணிருக்கான், செகண்ட் பார்ட்ல அதே தான் கொலை பண்ணிருக்கான். தம்பி இதெல்லாம் சினிமாவில் வேணா இப்படி ஹீரோ தப்பிச்சுட்டு போகலாம், பட் ரியல் லைஃப்ல எந்த கிரைம் பண்ணாலும் மாட்டிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் ரொம்ப ஈஸியாக மாட்டிப்போம். அப்படி யாருமே மாட்டிக்காட்டா கூட ஓவர் கான்ஃபிடென்ட்ல கொலை பண்ணவங்களே வாயை விட்டு மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை எடுத்து திங்க் பண்ணி பாருங்க. இந்த கிரண்குமார்ங்கிறவன் இந்த அட்வைஸை தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லாம இருந்தான்னு வச்சுக்கோங்களேன்,
பாடுறா நான் கொலை பண்ணி 5 வருஷமாக மாட்டல, நீ அதே மாதிரி பண்ணு அப்படிங்கிற அட்வைஸ் அவன் சொல்லாமல் இருந்தானா கடைசி வரைக்கும் இந்த வழக்கில் அவன் மாட்டியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ கண்டிப்பாக ஒரு க்ரைம் பண்ணால், குற்றம் பண்ணால் ஏதாவது ஒரு ஃபார்மேட்டில் ஒன்று டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட், இல்லை உங்களுக்கும் தெரியாமல் ஒரு தடயங்களை விட்டுட்டு போவீங்க, இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தில் இல்லை எதுவுமே இல்லைன்னா நீங்கள் வாயை விட்டு மாட்டிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ க்ரைம் பண்ணுறதை பற்றி நினச்சி கூட பார்க்காதீங்க. ஸோ இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் ஸ்டே சேஃப், டேக் கேர், பை.